இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தின் ஒரு தொகுப்பு இது. இந்த ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பெயர் யோகீஸ்வரன், அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடர், ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம். சரிங்க, இன்றைக்கி பார்த்த ஒரு ஜாதகம் 9/9/2000 2:54 PM பிறந்த நேரம் 2:54, பிறந்த ஊர் சேலம். சரிங்களா, இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன கேள்வியாக வந்துச்சு அப்படின்னா, இவர் கேட்ட கேள்வி என்னென்னா, நான் இப்போ வேலையை மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். என்ன காரணம் அப்படின்னு தேடி நம்ம ஹாரோஸ்கோப்பில் போடும்போது என்ன வந்துச்சுன்னா, தனுசு லக்னம், லக்னாதிபதி தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு 6ல், 2, 3 அதிபதி சந்திரன் சனி 6ல், 2ல் சந்திரன், லக்னத்தில் கேது, 7ல் ராகு, 9ல் செவ்வாய் சூரியன் இருக்கிறாங்க, 10ல் புதன் சுக்கிரன் இருக்காங்க. சரிங்களா, இப்போது அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி வருது அப்படின்னா, லக்னாதிபதி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், குரு 6ல் இருக்கார். இப்போ 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 2, 3, அதாவது மகர கும்பத்துக்கு அதிபதி 2, 3க்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான், அவர் 6ல் இருக்கார். 5, 12க்கு அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கார். 6, 11க்கு அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கார். 7, 10க்கு அதிபதி புதன் 10ல் இருக்கார். 8ஆம் அதிபதி சந்திரன் 2ல் இருக்கார். 9ஆம் அதிபதி சூரியன் 9லே இருக்கார். இது கிரக நிலைகள். சரிங்க, இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன வருது அப்படின்னா, ராகு திசையில் சனி புத்தி போயிட்டுருக்குதுங்க. சரிங்களா, ராகு திசையில் சனி புத்தி. லக்னம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம். சரிங்களா, லக்னாதிபதி 6ல். இப்போது இவருக்கு கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னா, இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு தொழிலில், அதாவது வேலை சார்ந்த மாற்றங்கள் இருக்குமா, எப்போ எனக்கு எப்போ ஒரு நல்ல ஒரு தொழில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டார். நல்லா ஒரு நல்ல தொழில் கிடைக்குமா, அதாவது அடுத்த தொழில் மாற்றங்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கார். இப்போ 10ஆம் அதிபதி புதன் சுக்கிரன், 10ல் புதன் சுக்கிரன் இருக்காங்க. சரிங்களா, இப்போ ஒரு இருக்கிறது யார் அப்படின்னா குருவும், குரு தான் மேக்ஸிமம் இருக்கிறாரு. இவர் லக்னத்துக்கு 1, 4க்கு அதிபதி 6ல் இருக்கார். அப்போ இவர் என்ன சுகபோக வாழ்க்கை, அதாவது சுகபோக வாழ்க்கைங்கிற காட்டிலும் நிம்மதியான ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இருக்கார். ஏன்னா லக்னாதிபதி 6ல் இருந்து 5ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வருமானத்தை வர இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சரிங்களா, இப்போ உபய லக்னம் போகும்போதே பார்த்திங்கன்னா, இப்போ இவருக்கு அட்சய லக்னமாக என்ன போகுது அப்படின்னா மீன லக்னம் போகுது. மீன லக்னத்தில் புரட்டாதி 4வது பாதம் போகுதுங்க. 4வது பாதம் குரு 3ல் இருக்கார். இப்போ அட்சய லக்னத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது தனுசு லக்னமாக வரும். அந்த லக்னாதிபதி யார்? குரு. குரு எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு ஏல்பி லக்னத்துக்கு 3ல் இருக்கார். இப்போ கேதுவும் 10ல் இருக்கார், ராகு 4ல் இருக்கார். அப்போ என்னென்னா இவரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ கேது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ங்கிறது பாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கர்மஸ்தானம், பாரத்தை தூக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அழுத்தத்தை நம்ம தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 10ஆம் இடம். கேது இருக்கிறனால இந்த அழுத்தம் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு அழுத்தமும் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க வர்றது தான் கேது. பற்றற்ற நிலையை துறவரம் கொண்டு வர்றது தான் கேது. சரிங்களா, இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 10ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா 3லேயும், கேது நான் 10லேயும் இருக்கிறது எந்த தொழில் செஞ்சாலும், எந்த வேலைக்கு போனாலும் ஒரு நிம்மதி இல்லாததான் கொடுக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தியே இருக்காது. என் வேண்டா வெறுப்பாக செய்கிற மாதிரி தான் அந்த வேலைங்கிறது இருக்குமே தவிர நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை இருக்காது. சரி, இது இப்போ இருக்கிற நிலைமை. இப்படி சொன்னால் இவங்க கேட்பாங்களா அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த முயற்சியில் கொண்டு போய்ட்டு இருப்பாங்க. ஏன்னா சனி குரு 2மே 3ல் இருக்கிறதுனால இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை மாற்றம் வேணும்னு நினச்சி இவங்க அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னு அடுத்தடுத்த முயற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க இதை விட்டு ஓய மாட்டாங்க. 2வது, நடக்கிற தசா புத்தி வந்ததுன்னா, ராகு திசையில் சனி புத்தி, நான் பெரிய ஆள், எனக்கு நான் நல்லா வேலை செய்வேன், நான் ஏன் இங்கே இருக்கணும், எனக்கு தகுந்த இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லி போகிற தன்மைகள் தான் இங்கே அதிகமாக காமிக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவருக்கு தொழில் பாகத்தை சரி பண்ணணும் அப்படின்னா பிள்ளையாரை படித்தா மட்டும்தான் இவருக்கு முடியும்.
பிள்ளையாரை பிடிச்சா மட்டும்தான் இவருக்கு இந்த தொழிலில் இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமே தவிர நெகட்டிவ் வைப்ரேஷனை குறைச்சி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். பிள்ளையாரை பிடிச்சா மட்டும்தான். ஏன்னா இவருக்கு ஜென்ம லக்னத்துக்குள்ள கேது இருக்கிறதுனால பிள்ளையாரை பிடிச்சா மட்டும்தான் இவர் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். நன்றி, வணக்கம்.